என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி பார்ட் 2 வீடியோ போடுறேன். நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ சரி, ஒரு சின்ன சின்ன வீடியோ மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் விட்டேன். ஸோ நான் மிஸ் பண்ணது எல்லாமே வந்து மெயின் சம்பவமாக இருக்கிற என்ன கைஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து மனசாலே வந்து என்னை செருப்பால் அடிச்சது எனக்கு தெரியுது. ஸோ மெயின் வீடியோலாம் விட்டுட்டு இதை போட்டு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி என்னை நிறைய பேர் வந்து இன்ஸ்டா டிஎம்ஸில் வந்து கழுவி ஊற்றிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் 2ல வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் நான் வச்சு செஞ்சு விட்டுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். ஐயோ காய், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க செருப்பால் எடுத்தது உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம். மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் லாஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது. இப்ப லாஸ்ட் வீக் இந்த வீக்கான எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்க வீட்டாண்ட வந்து ஒரு பிஎல்ஓ வந்தாங்க. ஒரு ஃபார்ம் கேட்டதுக்கு என்ன ஃபார்ம் கூட சொல்லல அவங்கன்னு சொன்னல, அது இந்த கனவுகள் ஃபார்ம் தான் கைஸ். ஆனா எங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, அது வந்து ரிவ்யூ, உங்களுக்கு வந்து இந்த கட்சியில வந்து எப்படிலாம் இருக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கைஸ். பூராமே புழுகு முட்டையா இருக்கு கைஸ் பிஎல்ஓல இருந்து. ஐயோ, செங்கோல எடுத்து அப்படியே எனக்கு டோர் மாதிரி இருக்கு கைஸ். லிட்டரலி டோர் மாதிரி தான் இருக்கு. நம்ம தமிழ் டோர் அப்படியே தூக்கி அடிக்க. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, எல்லாத்துக்குமே அவங்க தனி அடி. அவங்க மட்டுமே ஒரே தனி அடி இல்ல, தேவையில்லாத அடினா. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த்தெல்லாம் பார்ப்போம் தனியாக. நல்லா பேசுறாரு கைஸ். அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் அந்த சீக்ரெட். புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ், இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அத போய் கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அத கேன்சல் பண்ணிட்டாங்க. இது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட், டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. அது எப்படிங்க குரூப் 2 எக்ஸாம் வந்து எப்படிங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு எப்படி டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்லுவாங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது. இத்தனை வருஷமா ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண நம்மளோட தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்த தெரியல, உலக நாடுகளோட போட்டி போடுறாங்க நம்மளுடைய தம்பி தங்கைகள். இல்ல நீட் இது கேன்சல் பண்ண முடியல, குரூப் 2 கேன்சல் பண்ண முடியல உங்களுக்கு. நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, யாரும் தைரியம், எல்லாரும் தைரியமா இருங்க. வரப்போறது உங்க ஆட்சி, ஆட்சி. அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சியை அமைப்போம். இந்த மஸ்கிட்டோ நடுவுல பூந்து ஆட்டின்றான். வீணா என் வழியில குறுக்க வராதரா. முடியாது, என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. புரியல பிரச்சனை இங்க, நீ ஏன் நடுவுல வர அப்படின்ற மாதிரி தான். வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத இவனை என்னதான் பண்றது? கடவுள பாடி உள்ள தள்ளுன்ற மாதிரி காணாம போயிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வேணா திமுங்களோ, இவன் உள்ளூர்வான எப்பெல்லாம் அடிக்கிறான் அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம், இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். முன்னாடி வந்த படம் இப்ப அவார்ட் இல்ல போ தெரியாதா? அதென்ன இப்படி என்ன போ தெரியாதா? இத மாதிரிலாம் பண்ணும்போதுதான் கைஸ் கடுப்பாகுது. இது கூட பரவாயில்ல, இன்னொரு ஒரு காமெடி இருக்கு பாருங்க, அதை பாரு. அவார்டு என்னமோ ஏஆர் ரகுமானுக்கு தான், ஆனா வந்து சூர்யா சார் ஏன் வாங்குறாரு அப்படின்றதா தெரியல. இது சூர்யா சாருக்கே தெரியும், ஆனா வந்து ஏன் அவரு போனாருன்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க சொல்லி இருந்துருக்கணும்ல, ஐயோ பைத்தியாரா இது எனக்கே இல்லையா, என் பேர் இது இல்லையா, எனக்கு ஏன் குடுக்குறீங்க, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. என்னதான் சொல்றது,
கொடுக்குறவங்க தான் மழுமட்ட தற்குறினா வாங்குறவங்க என்னத்த சொல்றதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல கைஸ். எப்போ கைஸ் எப்போ 2015ஆம் ஆண்டுக்கான சிறந்த கதாநாயகி விருது சின்னத்திரை பிரிவில் பெற்றுக் கொள்கிறார்கள் தேவமகள். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தேவமகள் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ 2013ல ஓகேவா, அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த சாங்லாம் கூட என்னால் மறக்க முடியல. காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் பாவை அதிசயம். ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் இன்னும் அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. தேவமகள், அப்புறம் போயிட்டு என்னது நாதஸ்வரம், திருமதி செல்வம், தென்றல். எனக்கு சீரியஸாக புரியல. அப்போ எடுத்த சீரியலுக்கு எனக்கு தெரிஞ்சு 2018-17 முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் 12th படிக்கும் போதோ +1 படிக்கும் போதோ முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ முடிச்சதுக்கு இப்போ வந்து அவார்டு கொடுக்குறீங்க. ஏன் இன்னும் இவ்வளோ சீக்கிரமா ஏன் கொடுத்துட்டீங்க? இன்னும் 20 வருஷம் போகட்டும். Guys. அந்த குழந்தையா மாறிட்டேன் கைஸ். நான் சிக்ஸ புடிச்சிட்டாரு. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன். உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுவா, அப்பா விஜய்னு சொல்லுவா. சரி, நான் இது வந்து ரேண்டமா வந்துச்சு கைஸ் இன்ஸ்டால. பட் தெரியல, நம்ம வீடியோ கூட விஜயா நான் பாப்பாரான்றது எனக்கு சீரியஸாக தெரியல. நம்ம ஒரு விஷயத்துல நம்ம செய்யறோம்ல, அது எங்கேயோ ஒரு விதத்துல வந்து ஏதோ ஒன்று வந்து நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரியல. அப்போ நம்ம வீடியோல விஜயா நான் பாப்பாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் பாக்குறேன். அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, நீங்க யாருக்கு? விஜய்மா ஐயோ அல்ல கேக்குறீங்க? இல்ல எல்லாத்தையும் தாங்க. சொல்லு விஜய் சொல்லு வந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு நிறைய செய்யறாரு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் வந்து வாங்கவே முடியாதுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி என் வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய். என் நெஞ்சில் குடியிருக்கும்